ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் வந்து தொழில் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை நான் வந்து ஒரு இடத்துல வந்து வேலை பார்த்துட்ருக்கேன். அந்த வேலையில் சிறு சிறு தடங்கள் வந்துட்டுருக்கு, ஏதோ ஒரு குறைகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் பண்ணுற தொழிலில் எதிர்பார்க்குற லாபங்கள் வராமல் ரொம்ப குறைவாக வந்துக்கிட்டே இருக்குது. லாபத்தை வந்து நான் எதிர்பார்க்குற லாபம் வந்தால் போதும், எதிர்பார்த்த விட வந்து அதிகப்படியான லாபங்கள் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போது இந்த வாரத்தில் அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். மாரியம்மன், முத்துமாரியம்மன், திருவேற்காடு மாரியம்மன் அம்மன்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, இது மாதிரி அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். அம்பாளுக்கு வந்து 2 நல்லெண்ணெய் விளக்குகள் போடுங்க. மனமுருக வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா அனைத்து காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகும். இந்த வாரத்தில் 9, 11, 13, 14 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள், பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. 22 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பிஸ்னஸில் ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லாமே பார்த்துட்ருப்பீங்க. ஒரு டெய்லி வந்து ஒரு பலவிதமான மீட்டிங், ஓகேங்களா. நீங்கள் உங்களுடைய அதிகார தொனி வந்து அங்கே வெளிப்படும். அப்படி தாங்க இருந்தது கொஞ்ச நாளாக. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது. நம்ம சொல்கிறத வந்து நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்க வந்து கரெக்டாக கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த வாரத்தில் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள். முருகப்பெருமானுக்கு அரளிப்பூ மாலை போட்டு 2 விளக்குகள் ஏற்றுங்க. சன்னதியை 9 முறை சுற்றி வந்து வழிபாடு பண்ணிங்கன்னா தடைகள் அனைத்துமே விலகும். மனநிறைவான வாரமாக இந்த வாரம் வந்து உங்களுக்கு மாறும். இந்த வாரத்தில் 10, 12, 14, 15 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள், பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைதுங்க. 99 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள், சரிங்களா. துர்க்கை வழிபாடு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும், லாபங்கள் பெருகும், ஓகேங்களா. துர்க்கைக்கு வந்து குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள். அந்த குங்குமத்தை வாங்கிட்டு வந்து நீங்கள் தினசரி நெத்தியில் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா பிஸ்னஸில் லாபத்தை எதிர்பார்க்கலாம். பிஸ்னஸில் இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் அனைத்துமே விலகும். எதிர்பாராத லாபங்கள் வந்து பெருகிக் கொண்டே இருக்கும். இந்த வாரத்தில் 9, 11, 13, 15 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள், பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக வந்து உங்களுக்கு அமைதுங்க. இந்த நாட்களை யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லா காரியத்திலையும் வந்து சக்ஸஸை மட்டுமே பார்க்கலாம். 22 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும்.